அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 116 அதிகாரத்தில் முதல் வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார். அவர்கள் பஸ்கா பண்டிகையை உணவை உண்டு ஆசரித்த பின்பு அவர்கள் பாடுகிற சங்கீதங்களாக இனி வருகிற 116, 117, 118 சங்கீதங்கள் அமைந்திருக்கிறபடியினாலே இங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலக பிரகாரமான அநேக மனிதர்கள் ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக்கொண்டால் அவர்கள் சொல்லுகிறது வழக்கம், இதை என்னுடைய வாழ்நாள் வரையிலும் நான் மறைக்க மாட்டேன், சாகிற வரையிலும் நான் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறது போலத்தான் இவர் சொல்லியிருப்பாரோ என்று சொல்லி நாம் இந்த சங்கீதங்களுக்கு உள்ளாக போய் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய நிலைமையை முதலில் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்விலே நிறைய இடுக்கண்கள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, அது நிமித்தமாக சஞ்சலங்கள் வந்தது, மரணக்கட்டுகள் மரண படுக்கைகள் என் வாழ்வை சுற்றி கொண்டது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நான் 4ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவை விடுவியும் என்று அவரை நோக்கி நான் கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறதான அந்த வேளையிலே அவருடைய இக்கட்டுகளிலிருந்து ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை முதல் வசனத்திலேயே சொல்லிவிட்டார். என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால், இப்படி கெஞ்சி கூப்பிட்டதினால், விசுவாசித்து கூப்பிட்டதினால் என் ஆண்டவர் என்னுடைய இக்கட்டுகளை, என்னுடைய மரண படுக்கைகளை, என்னுடைய சஞ்சலங்களை அவர் மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்திலே ஆண்டவரை விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி உடையவர்களாக, நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிற வரையிலும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தால் என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாக மாறும் என்று சொன்னால், ஒருவேளை நாம் அதில் மிகவும் சங்கடப்படக்கூடியவர்களாக மாறி சில நேரங்களில் நம்முடைய ஜெப வாழ்விலோ அல்லது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற காரியங்களிலோ நம்முடைய வாழ்விலே தொய்வு ஏற்படுகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். இங்கே இவர் இன்னொரு காரியத்தையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரின் கைகளிலே கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்தினுடைய இக்கட்டுகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் நீக்குகிறவர் மாத்திரமல்ல, 15இல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. என்னை மரண பயங்களின் இன்றும் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி விட்டார். நான் இனிமேல் மரித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவரோடு கூட வாழ முடியும், அவரோடு கூட நான் இருக்க முடியும். இதுதான் ரட்சிப்பினுடைய உண்மையான அனுபவம். இங்கே நான் கண்ணை மூடினால் அந்த தேவனுடைய சமூகத்திலே நான் கண்ணை திறப்பேன் என்பதுதான் ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக அவை இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே ரட்சிப்பினுடைய ஒரு ஆழமான இன்னொரு பகுதி என்ன? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் நிழலாட்டமாய் அவர்கள் கொண்டாடின அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து கொண்டாடின அந்த பஸ்காவை போல் அல்ல, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாக இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்யும்படிக்காக ஆண்டவர் அப்படி ஆனார். அப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவன் இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகத்தின் காரியங்களில் மாத்திரமல்ல, உலகத்தின் ஆசீர்வாதங்களினால் கிடைப்பதினால் மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்திலே மரண பயத்தை விட்டு நீங்களாகி
வாழ்கிறான் என்கிறதை இந்த சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறபடியினால் தைரியமாய் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறவன், நான் மரித்தாலும் நான் உம்மை துதிப்பேன், மரிக்கிற வரையிலும் மரண சூழ்நிலையே எனக்கு ஒருவேளை உருவானாலும் கூட இனிமேல் எனக்கு பயம் இல்லை, நான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் உங்கள் பார்வைக்கு அருமையாக இருக்கிறதல்லவா என்று சொல்லுகிறார். பவுலிடத்தில் கேட்டால் பவுல் அழகாக சொல்லுகிறார். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அவர் 35 சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மரண பயம் நீங்கின ஒரு மனிதன் தான் இதை சொல்ல முடியும். நான் ரட்சிப்பின் ஒரு பகுதியை தான் அடைந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கள் கூட இருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை கொடுக்குறாருங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து, போராட்டங்கள்லேருந்து, சாபங்கள்லேருந்து, பாவங்கள்லேருந்து விடுதலை தருகிறார். இன்னொரு அடுத்த பக்கம் என்ன? மரண பயத்தை நம்மிலிருந்து முற்றிலும் அவர் அகற்றி விடுகிறார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவரை கல்லெறியும்படியாக எல்லாரும் சுற்றி பரலை கடித்து கொண்டு கல்லெறியும் பொழுது அவர் அழகாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த இரத்த பலியை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்கிறார். கூக்குரலிடவில்லை, கதறவில்லை. அங்கே வானத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்லுகிறார், இதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன். என்னை வரவேற்கும்படியாக அவருடைய பார்வைக்கு என்னுடைய மரணம் அது அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் நான் உறவாடி மகிழும்படியான நேரம் வந்துவிட்டபடியினால் அவர் எழுந்து நின்று என்னை வரவேற்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய மரணம் முந்தும் என்று சொன்னால், அல்லது கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகை அது காணப்படும் என்று சொன்னால், எந்த நிமிடத்திலும் என் ஆண்டவரை நான் சந்திப்பதற்கு நான் ஆயத்தம். இந்த பூமியில் நான் வாழ்ந்தால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கண்ணை மூடினால் நான் அவருடைய சமூகத்திலே நான் விழிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம், விசுவாசி என்று அழைக்கப்படுகிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக உருவாகி விட்டது என்று சொன்னால் அவர்கள்தான் நிச்சயமாக சொல்ல முடியும், நான் அவரில் அன்பு கூறுகிறேன், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் பாத்திரம் நம்முடைய கரங்களில் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரையிலும் அன்பு கூறுகிறவர்களாய் அவருக்கு வாழ முடியும், அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.